வியூவர்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி எப்போயுமே ஆஸ் யூஷுவல் கிள்ளி போட்ட சாம்பார், சிக்கன் கிரேவி, அப்புறமா மீன் குழம்பு, இந்த மூணை வச்சுட்டு முட்டை ஆஃப் பாயில் இல்லைன்னா அவிச்சு வேக வச்சிடலான்னு பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி செய்துக்கலான்னு பார்க்குறேன். சிக்கன் கிரேவி எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்ப்போம். சிக்கன் இதில் பரவாயில்ல, 1/2 கிலோ சிக்கன் இருக்குது. ஓகே, இது நல்லா கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவ போகிறேன். எப்போவுமே சண்டேனாலுமே ஸ்பெஷல்னால் அந்த நான்வெஜ்ஜு செய்கிறது தான். அதுதான் சண்டே ஸ்பெஷல். நான்வெஜ் இருந்தால் தான் ஒரு சண்டே நமக்கு ஒரு ஸ்பெஷலாக தெரியுது. அதனால் நான் காலையிலே ஏஞ்சி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். டீப் க்ளீன் பண்ணல. நீங்கள் நான்வெஜ்ஜு அதாவது சிக்கன் மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிடுங்க. அப்போ அந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும், அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் எப்போயுமே நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணும். அதே மீன் கழுவுறதா இருந்தால் கல்லுப்பு போட்டு கழுவணும். கல்லுப்பு, மஞ்சத்தூள். இப்போ இது நான் நல்லா விரசிக்கிட்டேன்னா இப்போ இது நல்லா கழுவிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கிரேவி புது மாடலில் பண்ண போகிறேன். மீன் குழம்பும் புது மாடலில் சேர்க்குறேன், கிரேவியும் புது மாடலில் சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, மஞ்சத்தூள் போட்டு கழுவினோன்னா நாட்டுக்கோழி கறி மாடலில் இருக்கு பாருங்கள். மஞ்சள் கலந்த உடனே நாட்டுக்கோழி கறி இப்படி தான் இருக்கும். மஞ்சளாக இருக்கும் கொஞ்சம். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சும்மா ஏன்னா தானே வாஷ் பண்ண முடியாது. ஒரு 3-4 தண்ணியாச்சும் கழுவணும். ஏரிஸ் எல்லாம் எடுத்துடணும், அப்போ தான் டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டை தோசையும் சிக்கன் கிரேவியும் தான்ப்பா. அப்போ தான் எனக்கு வயிறு திருப்தியாக இருக்கும், சாப்பிட்ட மாதிரி. நான் மும்பை போயிட்டு வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் செய்து சாப்பிட்டு. அதனால் எனக்கு சிக்கன் கிரேவியும் முட்டை தோசையும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நான் பெரிய பெரிய பீஸாகவே போட்டேன். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் முதல்ல சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் தான், நிறைய போட வேண்டாம், சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயமும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கிடலாம். சுவையான கிரேவி, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போடக்கூடாது சாம்பார் வெங்காயம். நான் முதல்ல சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பூண்டு, கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் மசாலா தயார் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா. கொஞ்சோண்டு தனியாக போட்டுக்கிறேன், உடம்புக்கு நல்லது இதெல்லாம் சாப்பிட்டா. கொஞ்சம் 4-5 மிளகாய், கொஞ்சம் போல் சீரகம் கூட எடுத்துக்கலாம். சீரகம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சீரகம், அடுத்தது சோம்பு, கடுகு, மிளகு, கொஞ்சம் போல் சோம்பு. இது சோம்பு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். நல்லா வறுத்துக்கலாம்.
நல்லா வாசனை வந்துச்சு. கூடவே வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். போடு. எண்ணெய் சூடாகட்டும், அதுக்குள்ளே இதை அரைச்சிடலாம். பாருங்களேன், எண்ணெய் சூடாயிடுச்சா? பட்டை லவங்கம் போட்டுக்கிட்டேன்னா, மறுபடியும் சோம்பு போட்டுக்கிட்டேன்னா, கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் பொன்னிறம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் வறுத்துட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டுக்கிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த பச்சை வாசனை போட்ட வரைக்கும் நம்ம எண்ணெயிலே வதக்கணும். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், தக்காளியை அரைச்சிட்டு வரப்போகிறேன். ஒரு 3 தக்காளி போட்டுக்க போகிறேன். இந்த 3 தக்காளி இதை போட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டு வரலாம். அதுக்குள்ளே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். போட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இந்த மாதிரி கிரேவி சேர்த்து சாப்பிட்டா. கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா தூள் போட்டேன்னா, அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி, இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். டேஸ்ட் பார்ப்போம். இன்னோட கொஞ்சம் காரம் போடலாம். அதுக்கு நான் கொஞ்சம் குழம்பு மிளகாய் போட்டேன். குழம்பு மிளகாய் போட்டா இப்போ இந்த மிக்ஸி ஜார் கொஞ்சம் கழுவிடுவோம். கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டு வதங்கட்டும். நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் வற்றி வரட்டும். அதுக்குள்ளே தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். கறியை போட்டுருப்பேன். இந்த சிக்கன் வேக வேக கொஞ்சம் எண்ணெய் வந்து தண்ணி வரும். சிக்கனை தண்ணியே ஊற்ற வேண்டாம், அதுலேயே தண்ணி கொஞ்சம் வரும். தோசைக்கு, முட்டை தோசைக்கு இந்த சிக்கன் கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
பத்தலை, காரமே பத்தலை. இதுன்னு கலர் தான் போல், காரமே இல்லை. நல்ல காரசாரமாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட போட்டுக்கிடலாம். இப்போ இதுக்கு மூடிக்கு குக்கருக்கு மூடி போட்டுற வேண்டியதான். சிக்கன் கிரேவி ஆகிடுச்சா. இனிமேல் தோசையும் முட்டை தோசை பண்ணிவிட்டு இது கொத்தமல்லி தழை போடணும் மேலே. இப்போ என்ன பண்ணுறேன், தோசை இதில் தோசை செய்யணும். இந்த கிரேவி 3 சவுண்டு வந்தால் போதும். குக்கரில் 3 சவுண்டு வர வரைக்கும் வச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்து தோசை. நம்ம இந்த மாதிரி அடுத்து செய்யும்போது சீக்கிரமாக சமையல் ஆகிடும். குக்கர் கிரேவி போட்டுடலாமா? குக்கர் ஒரு சத்தம் வந்துடுச்சு. காலையில் முட்டை தோசை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜில் முட்டை தோசையும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் நீ பிரேக்ஃபாஸ்ட். சுவையான முட்டை தோசை. ஆளுக்கு ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை. அப்போனா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு கிளாஸ் காஃபி குடித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட திக்காக போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை போடணும் கொஞ்சோண்டு, இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை கழுவி முட்டை தோசை எக் கிரேவி. செம்ம டேஸ்ட், சூப்பர். இனிமேல் கிள்ளி போட்ட சாம்பாரும் மீன் குழம்பும் செய்யணும். மத்தியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், பிரேக்ஃபாஸ்ட். கிள்ளி போட்ட சாம்பார் கூட இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துச்சு. இப்போ மீன் குழம்புக்கு மீன் கழுவலாம். என்ன 6 பீஸ் தான், அப்போ 2 மீன் தானா? 2 மீன் தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இது உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவலாம். கல்லுக்கு தான் போட்டுக்கணும் மீன் கழுவணும். முட்டை வேகுது, மீன் கழுவிட்டோம் நல்லா. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் எவ்வளோ வெயில் எவ்வளோ மழைனாலும் சுடு தண்ணி தான் குடிப்போம்பா. அப்படி பழகிடுச்சு. இந்த மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் பாருங்க. இன்னும் ஒரு 6 பீஸ் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், புளி ஊற போட போகிறேன். புளி ஊற போட்டு கழுவுன பாத்திரத்தை எடுத்து வச்சாதான் வேலை ஆன மாதிரி இருக்குது. அது வரைக்கும் வீடு கவுண்டர் டாப்பே நடக்கல. புளியை ஊற போட்டுக்கிட்டா தான் சீக்கிரமாக ஊறும். சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி, புளி ஊற போட்டுக்கணும். மரத்தில் கூட புளி இருக்குது, வச்சிருக்கலாம். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வேணும், மீன் குழம்புக்கு வேணும். ஊற வச்சிட்டேன். அடுத்து சாம்பார் வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்துப்போம். கண்டிப்பாக சாம்பார் வெங்காயம் தான் தேவை மீன் குழம்பு. இவ்வளோ சாம்பார் வெங்காயத்தையும் தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிடணும். இவ்வளோ சாம்பார் வெங்காயத்தையும் தோலை உரிச்சிட்டு வரேன். தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். நான் எல்லாத்துக்குமே சாம்பார் வெங்காயம் போடுவோம்பா. அதுதான் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஆனால் நான் இது தோல் உரிக்கிறதுலாம் பெரிய வேலை.
இதை நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்க போகிறேன். மீன் குழம்பு. ஆனால் மீனை கொஞ்சம் ஊற போடுவோம், உப்பு புளியெல்லாம் போட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊறும், நல்லா ஊற போடுவோம் மீன் குழம்பு. மீனை மீன் வச்சுருக்கேன்னா இதை நான் என்ன பண்ண போகிறேன், சால்ட்டு போட்டுப்பேன். சால்ட்டு அடுத்தது கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு உப்புலாம் ஏறட்டும். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் இதுலேயே ஊறட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம ஊற வச்சிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இது அப்படியே வச்சுருவோம். அப்படியே குழம்புல ஊற்ற வேண்டியதான், அது சுவையாக இருக்கும். இப்போ அந்த வேலை ஆயிடுச்சா, அடுத்தது வந்து வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிப்போம். இது தக்காளி எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு செய்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. சண்டே நாளுமே ஒரு 2-3 ஐட்டம் நான்வெஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ மீன் குழம்புக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. மீடியமாக போடணும். 6 மீன் துண்டு தான் வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் 2த்துக்கும் சேர்த்து இருந்த வெங்காயம் தான். அதனால் இப்போ இதெல்லாம் தோலை மட்டும் உரிக்கணும். இவ்வளோ சாம்பார் வெங்காயத்தை அரைச்சிட்டேன். இப்போ தக்காளியும் அரைச்சிக்கிடுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம், அதோட பூண்டு, அதோட கருவேப்பிலை, அதோட வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, அரைச்ச சாம்பார் வெங்காயம், பருப்பு மட்டும் வேக வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. கொஞ்சமாக சீரகம், வெந்தயம்,
பருப்பு வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மீனை இதில் போட போகிறேன். மீன் குழம்பு நல்லா வெந்துருச்சு. நான் அதை ஊற வச்சுருந்தேன் மீனை. ஓகே, மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இனிமேல் மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா. இது கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரட்டும். சுவையான மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டு. நல்லா கொதிக்கணும். இப்போ இதை வந்து பெரிய ஸ்டவ் வச்சுக்கலாம். இப்போ இதை இங்கே வச்சிடலாம். இனிமேல் நம்ம சாம்பார் மட்டும் தாளிக்கணும். நான் முட்டை அந்த தோலெல்லாம் உரிச்சு மீன் குழம்புலே போட்டுற போகிறேன். அப்போ தான் முட்டையிலும் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும். இந்த முட்டையை அப்படியே இந்த குழம்புல போட்டுருவோம். மீன் குழம்புல எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் மீன் குழம்பு ஆயிடுச்சு. நான் முட்டையெல்லாம் உடச்சி இதிலே போட்டுட்டு மீன் குழம்புலே இது இன்னும் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் இது பாருங்க, மீன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், சாம்பார் தாளிச்சிடலான்னு பார்க்குறேன். கிள்ளி போட்ட சாம்பார் நான் சட்டியில் தான் பண்ணுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறமா மீன் குழம்பு, அதிலே முட்டை வேக வச்சு போட்டேன், கிரேவி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு. இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களுக்கு வேணும். அதாவது லஞ்சு, டுடேஸ் லஞ்ச் ரொம்ப சுவையான சண்டே ஸ்பெஷல். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மும்பை போயிட்டு வந்ததுக்கப்புறமா கோல்டு தான். சட்டி சூடாகிறது தான் பெரிய வேலை. அதுமாதிரி லேசாக ரொம்ப நேரம் எடுத்துக்கும் சூடாகிறதுக்கு, சட்டி ஆறத்துக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ கடுகு போடணும். கடுகு போட்டுக்கிறேன். நான் வெறும் பருப்பு மட்டும்தான் வேக வச்சுருக்கேன். கடுகு போட்டுருக்கேன். அடுத்தது வெந்தயம், சீரகம் போட்டுக்கலாம். சீரகம், அடுத்தது மஞ்சள், வெந்தயம். பருப்பு வேக வைக்கும் போது போட்டுட்டேன், உப்பையும் போட்டுட்டேன். அதுதான் நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டால் தான் குழம்பெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து கடுகு கொஞ்சம் பொரியட்டும். நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்ன பண்ண போகிறேன், காஞ்ச மிளகா போட்டுருப்பேன். காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, மிளகாத்தூள் போடாமல் செய்யாது. இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார். வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகா பாருங்க, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுக்கிடலாம். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு மிளகாத்தூள் தேவையில்லை. அது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கிறேன் பருப்பேன். அதனால் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 2 சிட்டிக்கை போடும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வதக்கணும்னு வச்சுங்களேன். இல்லை கல்லுப்பு போட்டால் சீக்கிரமாக வரணும் வெங்காயம். கல்லுப்பு வெங்காயம் அப்போ சீக்கிரமாக வதங்கணும். அதனால் உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கணும். மீன் குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறேன். மீன் உடையாத மாதிரி நம்ம நைஸாக கரண்டி போட்டு கிண்டணும். அப்பா அல்டிமேட்டு டேஸ்ட், செம்ம டேஸ்ட்டுப்பா. அப்பா சூப்பர் டேஸ்ட். நம்ம சைட் பை சைடு வீட்டையும் க்ளீன் பண்ணிடணும். பாத்திரத்தை எடுத்து வச்சிடணும், கழுவுற பாத்திரத்தை கழுவிடணும், தேவையான பொருள் எங்கெங்கே இருக்குமோ அங்கேயே வச்சிடணும். அந்த டப்பாலாம் கடுகு செய்கிற கடுகு நம்மளுக்கு டப்பாலாம்
அங்கங்கே எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் அப்படியே. இப்போ வீடு வந்து நீட்டாக வேலை வந்து நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சா, கூடவே நான் தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில், அதையும் போட்டுக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக புளி ஊற்றினா தான் சாம்பார் நல்லாயிருக்கும். புளி போட்ட சாம்பார். சொரக்காய் சாம்பாருக்கு வந்து புளியே ஊற்ற மாட்டேன், வெறும் தக்காளியே போதும். புளி போட்ட சாம்பாருக்கு புளி ஊற்றணும். ஓகே, புளி ரெடி. இன்றைக்கி ரசத்துக்கு வந்து நான் கிளி போட்ட சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வதக்கிட்டு வதக்கணும். உப்பு எல்லாமே போட்டேன். இனிமேல் பருப்பு கரைஞ்சதை போட வேண்டியதுதான். இது கொஞ்சம் வதங்கின பிறகு தான் நம்ம பருப்பு. மீன் குழம்பு ஆயிடுச்சு, போதும். மீன் குழம்பு எடுத்துருவோம் அடுப்பில் இருந்து. இது எடுத்து வச்சுட்டு இனிமேல் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டா சுட சுட சாப்பிட்லாம் சாப்பாடு. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த 2-3 பாத்திரம் எடுத்து கழுவணும். இது வதங்கிச்சு இல்லை, இப்போ வந்து மீன் குழம்பு மூடி வச்சிடணும். நம்ம மூடி வச்சிடணும். எந்த சாப்பாடு செய்தாலும் வீட்டில் மூடி வச்சிடணும். நல்லது. பருப்பு 1/10 தான் வெந்திருக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அது கொதிக்கிற வரைக்கும் கூட இன்னும் கூட கொஞ்சம் வேக வைக்கலாம். பருப்பை நல்லா இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வேகும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இது வதக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பருப்பு நல்லா வேகட்டும். இப்போ இந்த பருப்பை இதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு புளி கரைசலையும் இதில் ஊற்றிக்கிறேன். சுவையான கிள்ளி போட்ட சாம்பார் தயாராகிடுச்சு. சிக்கன் கிரேவிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதி வரணும். ஓகே, புளி போதும். ரொம்ப புளி போட்டாலும் நல்லா இருக்காது. நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது கிள்ளி போட்ட சாம்பார்லாம். இப்போ அது நல்லா கொதி வரணும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு செய்திடலாம். ஒயிட் ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சிட்டோன்னா சமையல் ஓவர். லஞ்சு இனிமேல் அது எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா தான் அதில் இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்குது. தனித்தனியாக சாப்பிட்றத விட கும்பலாக உட்காந்து சாப்பிட்டா, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சண்டேனா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியே கிச்சனையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. சுவையான சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கொதி வந்தால் போதும். மீன் குழம்பா இருக்குல்ல, அதனால் போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இது வேணாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் ரைஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, today's lunch ready. நல்லா சாப்பாடை ஊற வச்சுட்டா மட்டும் உதிரியாக இருக்கும் ஒயிட் ரைஸ். இப்போ ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன்னா கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டேன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுடுவேன். இப்போ நம்மளுடைய சமையல் ஓவர். லஞ்ச் ரெடி. இந்த சாம்பார் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இது கொதியே வரல, அதனால் கொதிக்கட்டும். இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, முட்டை, வேக வைத்த முட்டை. இன்றைக்கி லஞ்ச் இது தான். காலையில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. முட்டை தோசை, சிக்கன் கிரேவி. சுவையான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நீங்களும் செய்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே.